பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராமே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபையும் அன்பும் இரக்கமுள்ள எங்கள் அன்பின் பரம தந்தையே, இந்த மகிழ்ச்சியான இந்த மாலை பொழுதுக்காக நன்றியோடு நம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை இளைஞர் இயக்கத்தின் சார்பாக ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நடைபெற இருக்கின்ற இந்த தியானத்தில் ஒருவேளை டிஎல்சி இரட்சகர் ஆலயமாக நாங்களும் கூட வாலிபர் ஐக்கியமாக ஒன்று சேர்ந்து ஆண்டவரே, இந்த தியானத்தை நாங்கள் ஏறெடுக்கும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்த நம்முடைய அன்புக்காக நன்றி சுவாமி. இந்த நிகழ்வை நம்முடைய கரங்களிலே கொடுக்கின்றோம். துவக்கம் முதல் முடியும் மட்டும் நம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலிருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய். இது ஆண்டவரே, எங்களுடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் இருக்கின்ற அனைத்து விசுவாசிகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய். கர்த்தரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் அன்பான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இணைய பெயரில் நான் வாழ்த்துகின்றேன். நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை இளைஞர் இயக்கத்தின் சார்பாக இந்த லென்சு கால தியானத்தில் ஒவ்வொரு குருசேகரமும் வாலிப ஐக்கிய சங்கத்தின் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த தியானத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதற்காக நம்முடைய பொதுச் செயலாளர் ஐயா அவர்களையும் நம்முடைய அன்பு பேராயர் ஆலோசனை சங்கம் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம், நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இது ஆண்டு ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக கடவுளை நோக்கி நாம் எப்பொழுதும் மன்றாடுவோம். கர்த்தர் இந்த நிகழ்வை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. எங்க வாழ்க்கை நீ செய்த நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே,
எங்க வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகள் ஏராளம் தகப்பனே. உமது ஆராதிப்பதே ஆண்டவரே எங்களை பாக்கியமா இருக்குது ஆண்டவரே. என் வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிடம் உங்களை ஆராய்ந்து கொண்டே இருப்போம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, உன் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் நீங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் நீங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமும் மாணவர், ஆல்பாவும் மேகாவும் மாணவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கெனை தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே. நன்றி தகவல், நன்றி அப்பா. சகல கானம், சகல மகிமை, சகல துதி உமக்கே செலுத்துவோம். இயேசு நாமத்துல ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எபிரேயர் 4 அதிகாரம் 11 முதல் 16 வசனங்கள் வரை. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும்
கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்தைய பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கருமாய் இருக்கிறது. அவரே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரன் ஆகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எவ்விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாததாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும் என்பதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இந்த யூடியூப் வாயிலாக எங்களோடு இணைந்திருக்கிற அனைத்து திருச்சபை மக்களுக்கும் எங்கள் டிஎல்சி ரட்சகர் ஆலயத்தின் வாலிப பிள்ளைகளின் சார்பாக வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த நாளுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்பா, இந்த வார்த்தையில் இடைப்பட வேண்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அதை பேச வேண்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றும் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே பொறுப்படுத்த வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கும் நம்ம எடுத்திருக்கிற வேத வசனத்துல ஒரு 3 விஷயத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். 1 திருஷ்டாந்தத்தின்படி, 2வது கீழ்ப்படியாமை, 3வது இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். இது 3ஐயும் ஒன்னோட ஒன்று நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க போறோம். திருஷ்டாந்தம் அப்படின்றது தேவன் நமக்கு அருளி இருக்கிற வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்துல இத்தனை வருஷம் நமக்கு நியூ இயர் அப்போ நம்ம ஒரு 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 ரெசல்யூஷனோட ஒரு வாக்குத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தத்துக்கு நம்ம தகுதி உள்ளவர்களா இருக்கிறோமா, அந்த வாக்குத்தத்தத்திற்கு நம்மளை பாத்திரவான்களா பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோமா அப்படின்றது நாமளே நம்ம சோதனை செய்து பார்க்கிற ஒரு காலமா இந்த தபசு காலம் இருக்கிறது. கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் ஒரு செலிப்ரேஷனா இருக்கும். ஆனா பட் இந்த குட் ஃப்ரைடே ஈஸ்டர் அப்படின்னு வரும்போது நம்மளை நாமே சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு இந்த 40 நாள்ல நம்மளை நாமே கிறிஸ்தவுக்குள்ளதாக நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத நம்ம சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இது இருக்கு. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவுக்குள்ள இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவருக்குள்ள நம்மளுடைய பங்கு எப்படி இருக்குது அப்படின்றத இன்னைக்கு நம்ம சோதனை செய்து பார்க்க போகிறோம். ஓகே, திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். இளைப்பாறுதல் அப்படின்றத மனம் திரும்புதல். நம்ம எல்லாரும் பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன் மாதிரி நம்மளும் ஒரு நாள் ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்க போகிறோம். முகமுகமாக தேவனோடு கூட நம்ம சஞ்சரிக்க போகிறோம். அவரோடு கூட போஜனம் பண்ண போகிறோம். சிங்காசனத்துல நம்மளுடைய நாள் முடிஞ்சு நம்மளுடைய நிரந்தர வீடாகிய பரலோகத்துக்கு நம்ம போகும்போது நம்ம எப்படிப்பட்ட மனிதர்களா இருக்க போறோம், நமக்கு இந்த நிமிஷம் ஆண்டவருடைய வருகை வந்தா நம்மளால பரலோகத்தின் தேவன் ராஜாதி ராஜா இயேசு மகா ராஜாவை நம்மளால தரிசிக்க முடியுமா அப்படின்னு நாமளே சோதிச்சு பார்க்கணும். இன்றைக்கும் கூட இந்த கீழ்ப்படியாமை அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்திற்கு அல்லாமல், தேவனுடைய கற்பனைக்கு அல்லாமல் யாரெல்லாம் உலகத்திற்காக தன்னை முற்படுத்தி ஜீவிக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் அப்படின்னு வேதம் சொல்லுது. வசனத்தை கேட்குறோம், சண்டே சர்ச் வரோம், கம்யூனியன் எடுக்கிறோம், எல்லா ப்ரேயர் குரூப்லேயும் இருக்கோம், பாட்டு பாடுறோம், தேவனை ஆராதிக்கிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி உள்ளான மனிதன் தேவனுக்குள்ளதாக எப்படி இருக்கிறான் அப்படின்றத நாமளே சோதனை செய்து பார்க்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு மத்தேயுல, நீங்க என்னை நோக்கி கூப்பிடுறீங்க, என்னோட நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னேன், என்னோட நாமத்தினால நான் பேய்களை ஓட்டினேன், நான் எல்லாமே பண்ணேன், ஆண்டவரே என்னை கர்த்தாவே நோக்கி கூப்பிட்டாலும் என்னுடைய சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்துல இடம் பெறுவான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கணும், ஐஸ்வர்யத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ரஷ் பண்ணிட்டு தான் இருக்குமே தவிர,
நமக்கும் ஆண்டவருக்கும் உண்டதான உடன்படிக்கையில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றத இந்த 40 நாட்களில் நம்ம வந்து நம்ம சோதனை செஞ்சு பார்க்கணும். வேதத்தில் ஒரு அழகான ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேரக்டர்னா ஆப்ரஹாம். ஆப்ரஹாம் வந்து எப்படின்னா ஒரு விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு அவர் அழைக்கப்படுறாரு. அவர் ஏன் அப்படி அழைக்கப்பட்டாருன்னா, தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலையும் தன்னை வந்து எந்த ஒரு யோசனையும் இல்லாமல், ஆண்டவரை நீங்கள் சொன்னீங்களா உடனே அதுக்கு கீழ்ப்படிஞ்சாரு. ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். தன்னோட 99 வயசுல சொல்றாரு, ஆப்ரஹாம் நீ வந்து என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு உத்தமனா நடப்பா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்மளால அப்படி சொல்ல முடியுமா? இன்னைக்கு தேவன் நமக்கு தரிசனமாகி நீ வந்து இந்த காரியத்தை செய்யணும், எனக்காக ஊழியத்துல நீ வரணும், எனக்காக நீ இந்த காரியத்தை விட்டு கொடுக்கணும், இந்த காரியத்திலேருந்து நீ மாறணும், உன் பாவத்திலேருந்து நீ மனம் திரும்பணும், இந்த பர்சன் கிட்ட நீ பேசக்கூடாது, உன்னோட நெடுநாள் பாவத்திலேருந்து நீ விலகு அப்படின்னு சொன்னா நம்மளால விலக முடியுமா? யோசிப்போம். ஆனா ஆபிரகாம் வந்து தன்னுடைய இடத்தை, தன்னுடைய பிறந்த இடத்தை விட்டுட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல சொல்றாருப்பா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்றாரு. ஆபிரகாம் தன்னுடைய சகோதரர், தன்னுடைய மனைவி, பிள்ளைகளோடு கூட அவர் கடந்து, அவங்க ஸ்ட்ரெயிட்டா போயிட மாட்டாங்க, ஒவ்வொரு இடத்துல கூடாரம் போட்டு போட்டு அந்த கானான் தேசத்துக்கு அடைவாங்க. ஆனாலும் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை வந்து ஐஸ்வர்யவானை ஆக்கி அவங்களை கொண்டு போய் விட்டாங்க. ஆனாலும் ஆபிரகாமுக்கு ஒரு குறை இருந்துச்சு. என்ன குறைனா, ஏசப்பா எனக்கு எல்லாமே இருக்கு, ஆனாலும் எனக்கு வந்து பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாம் தேவனை வந்து விசுவாசித்தான். எப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு, நான் இந்த கடல் மணலை பாரு, வானத்தின் நட்சத்திரத்தை பாரு, அந்த அளவுக்கு என்னோட சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னும் போது எந்த ஒரு எசிடேஷனும் இல்லாம ஆபிரகாம் வந்து, ஆண்டவரே நீ சொன்னால் அது ஆகும்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கு உட்பட்டு அவர் ஆண்டவர் சொல்ற அடுத்தடுத்த காரியங்களுக்கு அவர் கீழ்ப்படிந்து கொண்டே அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போனார். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கூட இருக்கவங்க கூட ஒரு சண்டை வந்துட்டாலோ அல்லது ஏதோ ஒரு மனஸ்தாபம் வந்துட்டாலோ நம்ம என்ன பண்றோம்னா, அவங்கள பார்த்து கூட நம்ம பேச மாட்டோம். ஆனா அந்த இடத்துல நம்ம ஆண்டவரை பத்தி யோசிச்சு பார்க்கணும். நம்ம பண்ற ஒவ்வொரு பாவத்துக்கும், நம்மளுடைய மீறுதல்களுக்கும், நம்மளுடைய சாபங்களுக்காக அவர் இந்த 2000 வருஷத்துக்கு முன்பதாக தன்னை தானே தாழ்த்தினார் சிலுவையில. அவருக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஆபிரகாமை போல நமக்கும் ஆண்டவர் கண்டிப்பா பேசியிருப்பாரு, கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவரின் மூலமா தேவன் நம்ம இடத்துல இடைப்பட்டு இருப்பாரு. ஆனா நம்ம தான் வந்து எசிடேட் பண்ணிட்டு உலகத்தினோட கண்களை நிச்சய, மாம்சத்தின் நிச்சய, ஜீவனிடத்துல பெருமை, இப்படிப்பட்டதான மாயான காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்மளோட செவிகளை சாய்த்து கொண்டு இருக்கிறோம். அடுத்ததாக நம்மளுடைய இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் வந்து சிலுவையில் அறையணும், நீ வந்து பிதாவினுடைய கட்டளைகளுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் விரோதமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை சிலுவையில் அறைய வகை தேடி சுற்றி திரியும் போது அவர் வந்து ஒளிஞ்சுக்கிறாரு. அப்ப அவர் கூட இருக்க சகோதரர்கள்லாம் சொல்றாங்க, நீர் வந்து அந்தரங்கத்துல இருந்து என்ன பிரயோஜனம், நீர் யார் என்பதை நீங்க நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்வாரு, என்னால எதுவும் முடியாது, உலகம் என்ன பகைக்கும், என்னோட பிதாவினோட நேரம் வந்து இன்னும் வரல அப்படின்னு சொல்வார். இன்னைக்கும் அப்படிதான். இன்னும் நம்மளோட லைஃப்ல நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கிறதும் கிடையாது, காத்திருந்து ஜெபிக்கிறதும் கிடையாது. நமக்கு வந்து நம்ம ரஷ்ஷப்பா இருக்கு நம்ம லைஃப்ல. அடுத்து என்னது, நம்மளோட தேவைகளை குறித்து, நம்மளுடைய ஃபேமிலி, நம்மளுடைய நம்ம அப்படின்றத பத்தியே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். நம்முடைய சுயசிந்தையை பத்தியே நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆண்டவர் என்ன குறிச்சு என்ன சித்தம் வச்சுட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் என்ன குறிச்சதான ஒரு நோக்கம், அவருடைய நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில என்ன இருக்கு அப்படின்றத யாருமே யோசிச்சு பார்க்கறதே கிடையாது. சோதனைகளை மட்டும் பார்க்கிற நாம் அந்த சோதனைகளை கர்த்தர் எதற்காக நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் அப்படின்றத யோசிக்கிறது இல்லை. பரலோகத்துல இடம்பெற வேண்டும் என்கிற நான், என் பரலோக ராஜன் என்னை சிலுவையில் எனக்காக ரத்தம் சிந்தி என் தாயின் கருவில் தோன்றும் முன்பதாகவே என்னை பெயர் சொல்லி அழைத்த என் பிதாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஒரு நாளும் என்ன பண்ணதில்லை, யோசிச்சதே கிடையாது. ஆண்டவர் 1 யோவான் 4:19 சொன்ன மாதிரி, நான் முந்தி உங்களிடத்துல அன்பு கூர்ந்ததுனால தான் நீங்க என்கிட்ட உங்களோட அன்பை எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் யோவான்ல. இன்னைக்கு நம்ம சோதனை செய்து பார்க்க வேண்டிய நேரம். நம்முடைய உள்ளான மனுஷன் எப்படி இருக்கான்? இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிச்சுக்கிட்டு, சண்டே ஆனா மட்டும் நம்ம பரிசுத்தப்படுத்திக்கிட்டு, வாரத்துல இருக்க மற்ற 6 நாளும் கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவர் சங்கீதத்துல சொல்லுகிறாரு, நீங்க பண்றது எதுவும் நான் கவனிக்கலன்னு நினைக்கிறீங்களா? நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவருக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். நம்மளுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது, ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி ஜெபம் பண்றோம், ஆண்டவரோடு ஜெபம் பண்றோம்னா ஜஸ்ட் நம்ம கேலண்டர்ல வசனம் பார்க்கறது, ஜஸ்ட் பைபிளை பட்டுன்னு திறந்து படிச்சுட்டு போறது அப்படி கிடையாது. ஆண்டவருக்கான நேரத்தை கொடுக்க வேண்டும். த ஒபீடியன்ஸ் டுவர்ட்ஸ் காட். கர்த்தர் நம்மளிடத்திலிருந்து எதிர்பார்க்கறது அந்த ஒபீடியன்ஸ் மட்டும் தான் நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கிறாரு. அவருக்கான நேரத்தை கொடுக்கணும்.
அவர் நமக்காக பிதாவினிடத்துல வாக்கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்க ஒரு துளி கூட நமக்கு அது தகுதியே இல்லாதவர்கள் நம்மளை தகுதிப்படுத்தின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று நாம் நம்மளையே சோதித்து பார்க்க வேண்டும். ஆபிரகாமுக்கு எல்லாமே இருந்துச்சு. அவருக்கு ஆஸ்தி இருந்துச்சு, அந்தஸ்து இருந்துச்சு, போற இடத்துல எல்லாம் ஆசீர்வாதம், போற இடத்துல எல்லாம் மனுஷ தயவு எல்லாமே இருந்துச்சு. ஆனா அவர் கேட்கிறாரு, எனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னும் போது அந்த குழந்தையை கொடுத்துட்டு அதுல ஒரு சோதனை வைக்கிறாரு. அப்பவும் ஹெசிடேட் பண்ணாம கத்தருக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு பலி கொடுக்க கொண்டு போறாரு. இன்னைக்கும் நம்ம சோதனையில நம்ம எப்படி இருக்கோம்? யோபு பத்தியும் நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் சாத்தான் இடத்துல சொல்லுவாரு, என்னோட மகனோட ஜீவனை மட்டும் நீ விட்டுரு, மற்றபடி நீ எல்லாத்தையும் எடுத்துரு. அந்த நம்பிக்கை கர்த்தர் நம்ம இடத்துல வைத்திருக்கிறாரா? நம்மளால சொல்ல முடியுமா? ஆண்டவர் இதை விரும்பல. பாட்டு பாடுறதையும் வேத வசனத்தை நானும் பண்றேன், நானும் செய்யறேன், ஆண்டவர் விரும்பல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அந்த ரங்கத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னோட 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 உள்ளான மனுஷன் எப்படி இருக்கான்? ஆண்டவர் இருதயத்தை பார்த்துட்டு இருக்கிறார். இருதயத்தின் நினைவுகளை வெளியரங்கமாக்குகிற தேவன் அவர். நம்ம மனிதர்களுக்கு முன்பதாக நம்ம எதை வேணாலும் மறைச்சிடலாம். நம்மளோட அந்தரங்க பாவங்களை மறைச்சிடலாம், நம்மளுடைய கோபத்தை மறைச்சிடலாம், நம்ம சமாதான இன்பத்தை மறைச்சிடலாம். இந்த பந்தியில பங்கு பெறும் போது எத்தனை பேர் நம்ம சமாதானத்தோட இந்த பந்தியில நம்ம பங்கு பெறுறோம்? நம்மளை நம்மளே சோதிச்சு பார்க்கணும். அவர் நமக்காக சிலுவையில ஆண்டவர் சொல்றாரு, மார்க்கில் சொல்லுவாரு, மரணத்துக்கு ஏதுவாக என் ஆத்மா துக்கித்து கொண்டு இருக்கிறது, நான் போய் ஜெபிச்சுட்டு வரேன். அப்படிப்பட்ட சோதனை அவருக்கு தேவையே இல்லை. நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக, மீறுதல்களுக்காக தம்மை தாமே வெறுமையாக்கி தாழ்த்தினார். அப்படிப்பட்ட தேவனுடைய சாயல படைக்கப்பட்ட நமக்கு தாழ்மை இருக்கிறதா? நம்மக்கிட்ட பொறுமை இருக்குதா? கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம காத்து கொண்டு இருக்கிறோமா? சுயசிந்தையில சாருகிறவன் நிலையா இருக்க மாட்டான். தேவனுக்காக காத்திருங்க. காத்திருக்கிறவர்கள் புதுபல நடந்து கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். இன்னைக்கு உலக வாழ்க்கையை பத்தி யோசிச்சுட்டு இருக்க நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை பத்தி யோசிக்கணும். இந்த சபை அந்த சபை, எந்த சபையில இருந்தாலும் பரலோகத்துல இடம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் யார் இருக்கிறானோ, கிறிஸ்துவுக்குள் எவன் தன்னை வேரூன்றி தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிற எந்த மனுஷன் தான் பரலோக ராஜ்யத்துல இடம் பெறுவான். கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது. இளைப்பாறுதல் பிரவேசிக்க நாம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் திரியேக தேவனே, எங்கள் தேற்றவாளனே, அப்பா, பேசின வார்த்தைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். நீர் இடைப்பட்டிருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, இந்த வார்த்தையை கொண்டு இதை கேட்கிற ஒவ்வொருவரோட மனசிலும் தகப்பனே ஒரு ஆவிக்குரிய ஒரு பயத்தை நீர் கட்டளையிடுவீராக. கர்த்தருக்குரிய ஒரு தாகத்தை நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே அப்பா, எனக்காக தேவன் இவ்வளவு செய்திருக்கிறாரே, நான் உயிரோடு இருப்பதும் நான் வாழ்வதும் அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய ஈவு. இதற்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? தன்னைத்தானே சோதனை செய்து பார்க்க கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியாக நான் செபிக்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் இதை கேட்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டவரே சப்பா அதனுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை புதுப்பித்துக் கொள்ளட்டும். நிரம்பி வழுகிற பாத்திரமாய் மாறுவதாக ஆண்டவரே அப்பா. உலகத்திற்காக அல்ல, மனிதர்களுக்காக அல்ல, கிறிஸ்துவுக்காக அப்பா. கிறிஸ்தனுக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயம் என்று சொன்னது போல இந்த உலகமும் அதில் உள்ளதும் ஆண்டவரே மாயை. கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. என் மீட்பரும் என் ரட்சகருமாகிய என் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். இப்பொழுது நாம் ஜெப குறிப்புக்குள் கடந்து செல்வோம். முதலாவது ஜெப குறிப்பு, இந்தியா தேசமும் மற்றும் தேசத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்துவ சபைகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா, அந்த ஆண்டு கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் கூட ஏசப்பா என்னை கண்மணி போல வழிநடத்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் கூட ஏசப்பா தேசத்துக்காக செபிக்க வந்திருக்கோம் ஏசப்பா. எங்கள் தேசத்தின் எழுப்புதலுக்காக செபிக்க வந்திருக்கோம் ஏசப்பா. எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்துக்காக செபிக்கிறோம் ஏசப்பா. ஆளுகின்றதுக்காக செபிக்கிறோம் ஏசப்பா. அவங்க ஆளுகமையில ஏசப்பா மக்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் அவங்க சந்திக்க ஏசப்பா. மக்கள் குறைவுகள் நிறைவாக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கும் போதே ஏசப்பா நீரே அவங்க மனசில் பேசி ஏசப்பா அவங்க நல்லா மக்களுக்கு பிரயோஜனமுள்ளமான டிசிஷன் எடுக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. அதே மாதிரி ஏசப்பா சபைகளுக்காக செபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா எங்கள் தேசத்தில் இருக்க ஒவ்வொரு சபைகளுக்காக செபிக்கிறோம் ஏசப்பா. அது பேர் மூலமாக வேறுபட்டு இருந்தாலும் ஏசப்பா நீரே ஒரு தெய்வம் வழிபட்டு கொண்டு இருக்கோம் ஏசப்பா. இந்த சபைகளே ஏசப்பா நீரே உங்களுடைய எழுப்புதல் நீ தந்துடுங்க ஏசப்பா. சபைகளுக்குள்ள ஒற்றுமையோ ஏசப்பா, எந்த வித பொறாமலும் ஏசப்பா, சாத்தானின் கிரியைகளை எதுவும் அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. எல்லாரும் ஒற்றுமையாக உங்களுடைய நாமத்தை எல்லா தேசத்துக்கும் பரவ கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா முக்கியமாக ஏசப்பா எங்களோட சபைக்காக செபிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் சபையில் இருக்க பாஸ்டர்ஸ்க்காக செபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா விங்ஸ்க்காக செபிக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் ஏசப்பா அவங்க மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக ஏசப்பா, மக்களை மாற்றத்தக்க இருதயத்தை மாற்றத்தக்க இதாக இருக்க கிருபை
கிருபை செய்யுங்க ஏசப்பா. நீரே நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக கிருபை செய்யுங்க ஏசப்பா. இந்த எல்லா ஜெப குறிப்பும் பாதப்படைய வைக்கிறோம் ஏசப்பா. நீரே எடுத்த காலத்தை விட அரப கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இயேசு நல்ல பிதாவே, ஆமென். இரண்டாவது ஜெப குறிப்பு, நமது சபை மற்றும் அனைத்து சபைகளின் உள்ள வாலிபர்களுக்காக ஜெபிப்போம். ஜெபம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா, இந்த நாளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே ஜெபிக்க கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே இன்ற நாளிலே ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களோட இணைந்திருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காகவும் ஆண்டவரே எங்களோட சர்ச்சில் இருக்க ஒவ்வொரு வாலிபர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா இந்த நாளிலேயும் ஆண்டவரே இந்த தபசு காலங்களிலும் கர்த்தாவே எத்தனையோ வாலிபர்கள் கர்த்தாவே உம்மோடு இணையாமல் ஆண்டவரே உலக பிரகாரமான காரியங்கள் கூட இணைந்திருக்காங்க ஏசப்பா. அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே அதில் எல்லாம் விட்டு அவங்க மனம் திரும்பி ஆண்டவரே ரட்சிக்கப்பட நீங்கள் அவங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உன்னுடைய வாலிப பிரயாரத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா. ஆண்டவரே அந்த வசனத்தின்படி கர்த்தாவே உண்மை நோக்கி அவங்க வரணும் கர்த்தாவே. அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. தொலைந்து போன நம்முடைய ஆடுகளை ஆண்டவரே நீங்கள் திரும்ப கொண்டு வரும்படிக்கு உங்களோட மந்தையில சேர்க்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா அதே போல கர்த்தாவே உமக்காக கர்த்தாவே ஆண்டவரே ஊழியம் செய்து கர்த்தாவே அதிலிருந்து பின்வாங்கி போன ஒவ்வொருவர்களையும் கருத்துக்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசப்பா. அவங்களே கூட்டி சேர்க்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே அதே போல் ஆண்டவரே எங்களோட யூத் செக்ரட்டரி ஆண்டவரே யூத் மெம்பர்ஸ் எல்லாரையும் கருத்துக்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசப்பா. அவங்களுக்கு கர்த்தாவே அவங்களோட ஃபேமிலி எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்களுக்கு இருக்கிற தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்தித்து கொள்ளுங்க ஏசப்பா. அவங்களோட மன கஷ்டங்கள் எல்லாம் போக்கி ஆண்டவரே மேன்மேலும் கர்த்தாவே அவங்க ஊழியம் செய்ய நீங்கள் கிருபை தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அதே போல கர்த்தாவே தவறான பாதைகளுக்கு அவங்களுக்கு போகாதபடிக்கும் தவறான கண்ணிகளுக்கு சிக்கி கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. அதுக்கு ஒவ்வொருவரையும் கருத்துக்களாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா அதே போல கர்த்தாவே ஆண்டவரே போதை பொருட்களுக்கு ஆண்டவரே அடிமையாக இருக்கிற ஒவ்வொருவர்களையும் கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே அதிலிருந்து அவங்க முற்றுமுழுமாக ஆண்டவரே மனம் திரும்ப நீங்கள் அவங்களுக்கு கிருபை தந்தவர்கள் மடிக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் இப்படி செய்ய போவதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மூன்றாவது ஜெப குறிப்பு, நமது தேசத்தில் ஏற்படும் கொலைகள் மற்றும் தூக்கு தண்டனை குற்றவாளிகள் ரட்சிக்கப்பட நாம் ஜெபிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத அன்பு தகப்பனே ஏசப்பா, இதோ ஆண்டவரே இந்த நாளை கொத்திற்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா இதோ ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட ராஜா அப்பா எங்கள் எல்லோரையும் நீ கண்ணோக்கி பாருங்க அப்பா. இதோ ஆண்டவரே அப்பா நாங்கள் ஏறெடுக்க போற ஜெபம் ஆண்டவரே அப்பா எங்களுடைய பாவம் தடையாக இருந்தாலும் பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அப்பா ஒரு விசையாக எங்களை மன்னித்து ஆசீர்வதிங்க. இதோ ஆண்டவரே ஏறெடுக்க போற ஜெபம் பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்ணோக்கி பாருங்க அப்பா. உலகத்திலே ஆண்டவரே அப்பா கொலைகள் நிறைய நடந்து கொண்டு வருகிறது ராஜா. அப்பா உலகம் எதிலே போகிறது என்று தெரியவில்லை ராஜா. அப்பா நீர் கண்ணோக்கி பாருங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா அவர்கள் பாவம் செய்கிறார்கள் என்று தெரியாமல் ஆண்டவரே அப்பா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. அப்பா கொலைகள் அவர்கள் ஈடுபடாதவாறு என் தகப்பனே அப்பா அவர்களை நீர் மாற்றி போடுங்க சுவாமி, மாற்றி போடுங்க ராஜா. அப்பா உம்முடைய வல்லமை கரத்தினால் அவர்களை நிரப்புங்க ராஜா. அப்பா உம்முடைய அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ராஜா. அப்பா கொலை செய்யாதிருப்பீர்களாக என்று நீர் கட்டளையிட்டு இருக்கிறீர் சுவாமி. அப்பா உம்முடைய கட்டளைகளை அவர்கள் மனதிலே நீர் எழுதுங்க ராஜா, எழுதுங்க ராஜா. அப்பா அவர்கள் செய்கிற ஒவ்வொரு தவறுகளையும் மன்னிங்க ராஜா, மன்னிங்க சுவாமி. அப்பா அவர்களிடம் செயல்பட்டு கொண்டிருக்கிற சாத்தானை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் கிருபையா இறங்குங்க, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க ராஜா, கட்டளையிடுங்க சுவாமி. அப்பா இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவர் மனதிலும் எண்ணங்களிலும் ஆண்டவரே அப்பா இருக்காதவாறு நீர் அவர்களை பலப்படுத்துங்க ராஜா. அப்பா இதோ ஆண்டவரே கொலை வழக்குல சுவாமி தூக்கு தண்டனைகள் பெருகி கொண்டு வருகிறது ராஜா. என் தகப்பனே அப்பா தூக்கிலே அப்பா அதிகமாய் போடுகிறார்கள் சுவாமி. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பாருங்க அப்பா. உலகத்திலே தவறுகள் பெருகாத அளவுக்கு என் தகப்பனே அப்பா அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பா கெட்ட எண்ணங்களை நீர் நீக்கி போடுங்க ராஜா. அப்பா உம்முடைய வார்த்தைகள் அவர்கள் மனதிலே இருக்கட்டும் சுவாமி. அப்பா நீர் ஒருவர் ஆண்டவரே, நீர்தான் ஆண்டவரே படைத்தீர், நீர்தான் ஆண்டவரை எடுக்க வேண்டும். என் தகப்பனே அப்பா ஒவ்வொரு ஆத்மாக்களும் உமக்கு சொந்தம் ஆண்டவரே. அப்பா அதிலே நாங்கள் கை வைக்காதவாறு அப்பா நீரே எங்களை
ஆசீர்வதிங்க ராஜா. ரத்த பழிக்கு உள்ளாகாதவாறு என் தகப்பனே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா தூக்கில யாரும் ஆண்டவரே இனிமேலும் ராஜா விழாத அளவுக்கு நீர் பலப்படுத்துங்க சுவாமி. அப்பா யாரும் தவறுகள் செய்து இயேசுவே நீரே அவர்களை தூக்கிலே அவர்களை ஏறிங்க ஆண்டவரே தூக்கிலே இடாத அளவுக்கு நீர் அவர்களை பலப்படுத்துங்க ராஜா. பாவ காரியங்களை விட்டுவிட கிருபை செய்யுங்க. சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் சுவாமி. அப்பா நீர் ஒருவரே தேவன் ஆண்டவரே. அப்பா சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவரே. அப்பா எங்களை படைத்தவரே. அப்பா உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா. நீரே நீரே உம்மாலே எல்லாம் கூடும் சுவாமி. அப்பா நீரே ஆசீர்வதிங்க ராஜா. உயிரோடு எழுப்பியவருக்கு அப்பா எல்லாமே கூடும் சுவாமி. ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ராஜா. எல்லோருடைய மனதையும் மாற்றி போடுங்க சுவாமி. கிருபையா இறங்குங்க. பலத்தினால் அவங்களை ஆசீர்வதிங்க ராஜா. சாத்தானுடைய வேலையிலே அவர்கள் சிக்கி கொள்ளாதவாறு என் தகப்பனை விலக்கி பாதுகாத்து ஆசீர்வதிங்க ராஜா. உலகம் உமக்காக எழும்பி நிற்கட்டும். அப்பா இன்றைய காலகட்டத்தில் எல்லோரையும் தொட்டு ஆசீர்வதிங்க. உமக்காக எழும்பி ஊழியம் செய்ய வரட்டும் சுவாமி. இப்படிப்பட்ட செயல்கள் இருந்து அப்பா அவர்கள் மனமாறி உம் பாதத்தில் அவர்கள் சரணடைவதற்கு நீர் ஆயத்தப்படுத்துங்க. அப்பா நாங்கள் ஏறெடுத்த இந்த ஜெபம் சுவாமி நீர் நிறைவேற்ற போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கேட்டதையும் கேட்க மறந்த யாவற்றையும் உன் பொற்பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதுமாக நீர் எங்களோடு கூட இருந்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே இந்த லெந்து நாட்களில் அருமையான பிள்ளைகளின் வாயிலாக நாங்கள் சிந்தித்திருக்கிற வேத வசனத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜெபித்த ஜெப குறிப்புகளுக்காய் உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாங்கள் கேட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் இந்த லெந்து நாட்களில் உம்மோடு இணைந்திருக்கிறோம். அதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் இன்னும் ஆண்டவரே பிள்ளைகளை கொண்டு இந்த நாளில் பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இதை ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த நற்செய்தியும் இந்த ஜெபமும் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் மன நிறைவையும் ஆமேன் ஆண்டவரே இந்த லெந்து நாட்களில் ஒரு புத்துணர்ச்சியையும் தருகின்ற ஒரு வார்த்தையாய் அமைந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு வரை இந்த ஆராதனையில் உம்முடைய பிரசன்னம் இருந்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துங்கப்பா. நீர் எங்களோடு ஆளுகை செய்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். என் மீட்பெரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்பித்த இறைவேண்டலை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் பாவ கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்பிரவேசியாமல் தீமைந்து ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்று உமக்கே சுவாமி. ஆமேன். நம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் ஐக்கியம் குறிப்பாக இந்த நாளில் இறை செய்தியின் வாயிலாக அருமையான வழிநடத்தின அருமையான ஆண்டவரோடும் அருமையான எங்களுடைய பிள்ளைகளோடும் எங்களோடும் எப்பொழுதும் நின்று நிலவுவனவாக.